மார்கழி 9ஆம் நாளுங்க. நம்ம எப்பவும் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நைட்லேருந்தே பார்த்திங்கன்னா பவர் கட்டுங்க. இந்த இருட்டுலேயும் இந்த விளக்கு தீபம் வந்து அழகாக இருந்துச்சுங்க. வீடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நம்ம எப்போ வாதாங்க டீ குடிப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளிர் வந்து அதிகமாகவே இருந்துச்சா, அதனால் நம்ம இஞ்சி டீ போட்டு நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார் பால் கறந்துட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு டம்ளர் மட்டும் நம்மளுக்கு அளவாக எடுத்துக்கிட்டேன். நம்மக்கிட்டே பார்த்துட்டிங்கன்னா மாடு வந்து ஒரு 5-6 மாடு இருக்குதுங்க. இருந்தாலும் நம்ம பால்லாம் வந்து அதிகமாக எடுக்கிறதில்ல. அளவாக மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம். எடுத்து வந்து அதிகமாக எதுக்கு வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மெழுகுவர்த்தியோட அழகு இருட்டில் எரியும் போது தாங்க அதோட அருமையே நம்மளுக்கு தெரியுது. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் கொஞ்சம் வந்து பாதி முடிஞ்சிருச்சுங்க. 6 மணிக்கெலாம் எப்பவும் நம்ம வந்து இந்த சமையல் வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது டீ குடிக்கிறத விட வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு ஒரு கப் டீ குடிக்கும் பாருங்க, அப்போ இருக்கிற அந்த சுகமே வேறங்க. அது இந்த மார்கழி மாதம் அடிக்கிற குளிருக்கும் சூடாக ஒரு கப் இஞ்சி டீ குடிக்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. தோசை சைக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டில் வேறு யாராவது டீ லவர் இருக்காங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.